கூட தான் வச்சு செய்வாங்க, அதுதானே அந்த கான்செப்ட் தானே? எனக்கு தெரியலையே. இது வந்து அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் தாலி மீன்ஸ் அதுதானே. உள்ளே எதுவும் போட்டு வச்சிருப்பாங்களோ? ஹலோ மக்களே, ஸோ இன்றைக்கி உங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால் தான் இன்றைக்கி நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து நுழைஞ்சாச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து எவ்வளோ அழகாக வந்து பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பெயிண்ட்லாம் வேலைலாம் பண்ணி முடித்தாங்க. சரி, ஓகே, அங்கே போய் நம்ம விசிட் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்தியா அப்படின்னா 10 ருபீஸ் தான் வாங்குறாங்க, ஃபாரின் அப்படின்னா 50. ஸோ நமக்கு வந்து நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா அது பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்து தான் உள்ளே வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆக முடியும். ஸோ உள்ளே வந்து ஒரு கேட் பாஸ் மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து முன்னாடி இருக்கிற ஒரு இது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம விசிட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு ரீசெண்டாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறனால ரொம்பவே வந்து அழகாக எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பராக வந்து பக்காவாக வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அரண்மனைன்ற மாதிரியே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏதோ இப்போ தான் வந்து கட்டின அரண்மனை மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அரண்மனையோடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து திருமலை நாயக்கர் அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த அரண்மனை வந்து யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை ஆண்ட நாயக்கர் மன்னர்களில் ஒருத்தர் வந்து திருமலை நாயக்கர். அவர் தான் வந்து இந்த அரண்மனையை வந்து கட்டியிருக்காரு. அது எப்போ கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிபி 1636 வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த பில்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கட்டடம் வந்து எதுக்காக வந்து புகழ் பெற்றது அப்படின்னா, நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த அரண்மனை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அரண்மனை பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இத்தாலிய கட்டிட கலைஞர், அதாவது அந்த காலத்திலேயே நம்ம இத்தாலியிலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அரண்மனையை கட்டுறதுன்றது ரொம்பவே வந்து நமக்கு வந்து ஒரு வியப்பாக தான் அமையும். ஸோ இந்த அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, இந்து முஸ்லீம் ஸோ 2 பேரோடைய அந்த ஒரு கலையை வந்து அப்படியே வந்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த அரண்மனை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பகுதி தான். இது வந்து 4ல் ஒரு பகுதி இன்னும் வந்து பெருசாக இருந்திருக்கு. ஸோ இது நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போ நமக்கு ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் வந்து இப்போ நமக்கு வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரித்தானிய இந்தியாவின் சென்னை ஆளுநர், ஸோ அவர் தான் வந்து இந்த அரண்மனையை வந்து சரி புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ கிபி 1872 இந்த அரண்மனையை வந்து புதுப்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்து இந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையை வந்து பராமரிக்கிற 3 அரண்மனையில் இது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு அரண்மனைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சென்னல் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, எவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பார்க்குறப்போ வந்து நம்ம சந்திரமுகி படத்தில் வந்து நம்ம அந்த ஜன்னல் சீன் வந்து ஞாபகம் வரும். எனக்கு அப்படிதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ என்னால் ஒரு இது மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. 2வது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து இறுக்கமாக இருந்தனால என்னால் வந்து முடியல. ஸோ பார்க்குறதுக்கு வந்து எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எனக்கு உடனே வந்து அந்த படத்துக்கு வந்து நான் போயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த அரண்மனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 தூண், அதாவது ஒரு 10 தூண் வந்து ஒரே கேட்டகரியில் வந்து இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அரண்மனையில் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப அமைதியாக நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ சரசானிக் பாணி அப்படின்ற ஒரு கட்டிடக்கலை பாணியில் தான் வந்து அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த அரண்மனையோடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 58 அடி. ஸோ இதில் 248 பிரம்மாண்ட தூண்கள் வந்து இதில் வந்து இருக்கு. அதாவது 248 தூண் வந்து இதில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால வந்து நம்ப முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தூணும் பெருசாக இருக்கு. ஸோ இதோட கூரையில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு மற்றும் சிவன் பற்றிய அந்த புராண ஓவியங்கள், அதாவது ஒவ்வொரு இதுவும் வந்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொன்றும் வந்து அழகாக பார்த்து ஒவ்வொரு இதுவும் வந்து கலை நயத்தோடு வந்து பண்ணியிருக்காங்க. இது அந்த காலத்தில் பண்ணுறதுன்றது ரொம்ப வந்து பெரிய விஷயம். ஏன்னா இப்போதான் வந்து டெக்னாலஜி வந்து நிறைய வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காலத்திலேயே வந்து கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம்தான்.
ஸோ இந்த அரண்மனையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பகுதியாக இருக்குது. ஸோ அது ஒன்று வந்து சொர்க்க விலாசம், அரங்க விலாசம். அதாவது சொர்க்க விலாசம் அப்படின்னா மன்னரோட வசிப்பிடம். ஸோ மன்னர் வந்து அங்கே தான் வந்து தங்குவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அரங்க விலாசம் அப்படின்னா இந்த மன்னரோட தம்பி, அதாவது இந்த திருமலை நாயக்கர் மகாலுடைய தம்பி வந்து முத்தியாளு நாயக்கர், அவரோட வசிப்பிடமா வந்து நமக்கு அரங்க விலாசம் வந்து இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஸோ இந்த அரண்மனையில் வந்து இதில் வந்து நமக்கு இசை மண்டபம் இருக்கு, நாடக சாலை இருக்கு, பல்லாக்கு சாலை இருக்கு, ஆயுத சாலை இருக்கு, அப்புறம் வழிபட்டினம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு அரசு குடும்பத்தினரும் வந்து நமக்கு இங்கேயே வந்து தங்குற மாதிரி வந்து அந்தப்புறம் இருந்திருக்கு, பூங்காக்கள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அரண்மனையில் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருமலை நாயக்கர் மகளுடைய சிம்மாசனம் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்த உடனே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து வியப்பாகவும் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த மதுரை நாயக்கர்கள் வந்து 1545 1740 வரைக்கும் இந்த ராஜ்யத்தை வந்து இவங்க தான் வந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அதாவது மதுரையை வந்து இவங்க தான் வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ நம்ம திருமலை நாயக்கர் வந்து 1623 to 1659. ஸோ மதுரை அது பக்கத்தில் இருக்கிற நம்ம பல்வேறு இடத்துல வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதுரை நகரம் வந்து இந்தியா மற்றும் ஐரோப்பிய வர்த்தகர்களுக்கு ஒரு வர்த்தக நகரமாக தான் வந்து மதுரை இருந்திருக்கு. அப்போ நம்ம மதுரை வந்து எவ்வளோ செல்வ செழிப்போட எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத நமக்கு வந்து ஒரு திகைப்பாகவும் நமக்கு வந்து இதில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன், இந்த திருமலை நாயக்கர் மகால் வந்து இத்தாலிய கட்டிட கலைஞர் பாணியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மன்னரோட இந்த பர்டிகுலர் திருமலை நாயக்கர் மன்னரோட பேரன் வந்து சொக்கநாத நாயக்கர், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட இதை வந்து வெளிக்காட்டாமல் இங்கே இருக்கிற அரண்மனையை வந்து இடித்து திருச்சியில வந்து தன்னோட சொந்த அரண்மனையை வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கிற நகைகள், அந்த மரத்தூண்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றது மாதிரியும் வந்து கூறப்படுது. ஸோ இது வந்து தாராளமா வந்து அவங்களே வந்து எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்க இருக்கிறத வந்து எடுத்துட்டு கொண்டு போயிருக்காங்க, ஏன்னா நிறைய தூண்களை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது. அதுதான் வந்து இப்போ வந்து இதுல ஒரு பகுதியாக தான் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நாம வந்து நம்மளுடைய தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாராட்டணும். ஏன்னா அப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அரண்மனையை இப்பவும் வந்து ஒரு பாதுகாத்துட்டு வராங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ 18ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த அரண்மனை வந்து பகுதியாக இருந்த கட்டடமைப்பு வந்து ரொம்பவே வந்து இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து நம்மளுடைய தூணோட உயரம் பார்த்தீங்கன்னா 82 அடி, அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 19 அடி. ஸோ ஒவ்வொரு தூணோட இது வந்து அப்படிதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அரண்மனையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலைநயமிக்க மேற்கூரை வேலைப்பாடு வந்து ரொம்பவே வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஸோ இவங்க வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு, தண்டரிக்காய், வெல்லம், கடுக்காய், நெல்லிக்காய், ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கலவையாக வச்சு அந்த பூசுவாங்க இல்லையா, அந்த மேற்கூரை. ஸோ அதில் வந்து நம்மளோட இந்த அரண்மனையோட உறுதித்தன்மையை மேம்படுத்துறதுக்காக ஸோ இந்த கலவையை வச்சு தான் வந்து அரண்மனையை எல்லாத்துலேயுமே வந்து பூசியிருக்காங்க. ஸோ இந்த அரண்மனையில் வந்து மொத்தமாகவே 48 அடி உயரத்துலையும் 12 அடி அகலத்துலையும் இருக்கிற 248 தூண்கள் வந்து இதில் வந்து இருக்குன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஆனால் அந்த ஒவ்வொரு இந்த தூணோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் வந்து நான் வந்து அந்த தூணை வந்து நம்ம வந்து சேர்த்து நின்னோம் அப்படின்னா ஒரு ஆள் மட்டும் தான் நிற்க முடியாது, 5 பேர் சேர்ந்து நின்னா மட்டும்தான் அந்த தூண் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அகலமாகவே வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது திராவிட இஸ்லாமிய கலை நுணுக்கத்தோடு இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த அரண்மனையில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நீதி சபையாக வந்து இருக்குன்றதே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 5 to 6 ஸோ அப்போ வந்து இந்த ஒளியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் வந்து நடத்தப்படுது. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டிங்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த லைட்டிங்கோட நம்ம இந்த அரண்மனையை பார்க்குறப்போ ரொம்பவே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு 5 to 6 அந்த 1 மணி நேரம் வந்து நமக்கு வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ
இப்போ நான் வந்து உள்ளே எங்கே போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை திருமலை நாயக்கர் மகளுடைய மியூசியம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னென்ன வந்து நம்மளுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கருவிகள், ஸோ அவங்க வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து கருவிகள் யூஸ் பண்ணாங்க, ஸோ ஓலைச்சுவடி ஆகட்டும், சிலைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய பார்வைக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஸோ எப்படிலாம் அந்த காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு பார்வைக்காக வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வந்து நம்ம திருமலை நாயக்கர் மகள் வந்து எவ்வளோ அழகாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போவும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய அரண்மனையாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து 4ல் 1 பகுதி தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இப்போவே இது எவ்வளோ பெருசாக அழகாக இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத மட்டும் நமக்கு வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண நம்ம அம்மிக்கல் ஆகட்டும் அப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானை, ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இந்த பெயிண்டிங் பாரு, சோழர் கால ஓவியம். என்னமோ சொல்ல வராங்க. இது சோழர் கால ஓவியம். ஆமாம், எடுத்து போவோம். நல்லா இருக்கு பாரு இந்த பெயிண்டிங்லாம். ஆனால் நமக்கு என்னன்றது உத்து தான் பார்க்கணும். பெயிண்டிங் நல்லா இருக்கு, பட் எதுவும் மென்ஷன் பண்ணல. இது வந்து இந்த கதையோட உருவம் வச்சுருப்பாங்க பாரு. மண்டை மட்டும்தான் இருக்கு. ஆனால் இது வந்து என்னன்னா சுதை உருவங்களாம் இதெல்லாம். துறை வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்தாலும், ஸோ இங்கேயும் வந்து இந்த பேர் எழுதி வைக்கிறது, கிறுக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ தூணில் கூட பேர் எழுதி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே வந்து இரிட்டேட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு எந்த இடத்துல பேர் எழுதணுன்றதெல்லாம் தெரியாமல் இன்னுமே வந்து அந்த சிவத்தில் பேர் எழுதி வைக்கிறது, இந்த தூணில் பேர் எழுதி வைக்கிறது. இதை விட இன்னொரு அந்த மதுரை திருமலை நாயக்கர் மகள் உள்ளே போனீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லும் வந்து பேராக தான் எழுதி வச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாடக சாலை. அதாவது இந்த இடத்துல தான் வந்து இந்த நம்மளுடைய நாட்டியமாகட்டும் எல்லாமே வந்து அரங்கேறி இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்களா ஒவ்வொரு சிலையும் வந்து எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு தூணில் எத்தனை சிலை இருக்குன்றதையும் வந்து நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொன்றும் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இதுனாலும் வந்து நம்ம பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த காலத்திலேயே வந்து யோசித்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போலாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட்ட முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். சரி, ஓகே. ஸோ இருக்கிறதையாவது நம்ம பாதுகாக்கணும், அது வந்து கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைனும் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ வந்து நிறைய புறாக்கள் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த புறா வந்து ரொம்பவே வந்து நம்மளுடைய திருமலை நாயக்கருடைய அந்த ஒரு அழகை வந்து ஒரு கெடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் புறா இருந்தால் அது என்ன பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண சிலைகள் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மளுடைய பார்வைக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நாடக சாலை. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து பரதநாட்டியத்துலேருந்து எல்லா இதுவுமே வந்து அரங்கேறி இருக்கு. ஸோ மேலே வந்து நம்மளுடைய அரசியல் அந்த அந்தப்புறம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அங்கே தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண நம்மளுடைய சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த பாத்திரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண கருவிகள். ஸோ இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு தான் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்றது நான் பார்க்குறப்பே வந்து தெரியுது. ஸோ இதுவும் வந்து கருவிகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை கல்லு தான் நினைக்கிறேன். ஸோ கல்லுலேயே வந்து கருவிகள் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ மியூசியம் பார்த்துட்டோமா, அப்போ உள்ள வந்து நமக்கு இந்த ஓலைச்சுவடி ஆகட்டும், நமக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து அதை வச்சு இதை வந்து எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா திறந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக லாக் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். நான் இன்னொரு vlogல திரும்பவும் சந்திக்கிறேன். போதுமா? 50 ரூபாய்க்கு தரவா? 50 ரூபாய்க்கு கண்டி விடுங்க. என்ன 50 ரூபாய்க்கு அந்த 50 ரூபாய்க்கு விடுங்க. வாங்கிக்க.